ஹாய் காய்ஸ், வெல்கம் டு Uruttu Ulunthu சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மிளகாவை இவ்வளோ அழகாக டேஸ்டியாக சமைச்சு சாப்பிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான். ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடியா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டைம் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பேசணும்னு இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். நான் இன்றைக்கி சின்ன மிளகா நிறையா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த மிளகா நல்லா நடுவில் கீறி அதை எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையுமே ஒரு பெரிய பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா, ட்ராவலுக்கு வெளியூருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் கொண்டுட்டு போவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுக்கு எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுமே கிடையாது. இவ்வளோ மிளகா தான் எடுக்கணும், இவ்வளோ தான் எடுக்கணுங்கிற மெஷர்மெண்ட்டே கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு மிளகா எடுத்துருக்கோமோ அந்த மிளகா ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு மோர் ஊற்றிக்கோங்க. மோர் ஊற்றினதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு உப்பு, அது உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மிளகாவில் இருக்கிற உப்புத்தன்மை போகும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறட்டும். நாளைக்கு காலையில் இப்படி தான் இருக்கும். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் வெயிலில் நம்ம காய வச்சிடலாம். ஒரு நாள் காய வச்சுட்டு நைட்டு அதை எடுத்து அப்படியே மோரில் போட்டுக்கோங்க. மறுபடியும் எந்த மோரில் ஊற வச்சிங்களோ அதே மோரில் நைட்டு போட்டுக்கோங்க. இந்த ரெசிபி நிறைய பேருக்கு தெரியும், தெரியாமல் இருக்கும். தெரியல அப்படின்னா இந்த ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த ரெசிபி பார்க்கிங்க அப்படின்னா ப்ளீஸ் கீழே லைக் பண்ணிடுங்க. இந்த மோர் ஃபுல்லாக அந்த மிளகாயில் ஃபுல்லாக படணுங்கிறதுக்காக நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. இது 3ஆவது நாள் நான் இதை காய வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சுக்காக காஞ்சிருக்குன்னு. இப்போ இதை அப்படியே நம்ம பொரிச்சிடலாம். இது எப்படி பொரிக்கலாம்னா, கொஞ்சோண்டு எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு இதை இதை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பொரிச்சுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதில் உரைப்பு உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. உப்பு உரைப்பு எல்லாம் ஆட் ஆகி உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மிளகா தான் நம்ம சாப்பிட்றோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே மோர் பாவற்காய் நான் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2மே காஞ்சிருச்சு. அந்த 2த்தையுமே ஒரு பாக்ஸில் போட்டுக்கிறேன். ஏற்கனவே மோரும் பாவற்காய் நான் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் மேலே கார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கேன். ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணியாச்சு. இதை நான் இன்றைக்கி மோர் குழம்புக்கெல்லாம் இதை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மோர் குழம்பு, சாம்பாருக்கெல்லாம் வேறு எதோ ஒரு கூட்டுமே வேண்டாம். இதை அப்படியே வச்சு சாப்பிட்டாலே போதும். ஒரு தட்டு சோறை ஈஸியாக சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி மோர் குழம்புக்கு கொஞ்சம் மோர் குழம்பு, நேற்று வச்சுருந்தா பழைய சாம்பாரும் கொஞ்சம் வச்சுட்டு இந்த மோர் மிளகாவையும் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டேன். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில சுவை நாட்டி அமரும். ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க.